ஐயப்பனின் மறைக்கப்பட்ட 3 ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க எஸ் என்று ஒன்று. ஐயப்பன் பற்றிய சில வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் நம்பிக்கையாளர்கள் ஐயப்பனை பாண்டிய வம்சத்துடன் இணைத்து பேசுகிறார்கள். மதுரையில் பாண்டியர்களின் வீழ்ச்சிக்குப் பிறகு அவர்கள் பாண்டிய நாட்டை தற்போதைய கேரளா மற்றும் தென் தமிழகத்தின் சில பகுதிகள் ஆண்டனர். பந்தள மன்னன் ஐயப்பனை வளர்த்த பந்தள அரசர் ஒரு பாண்டிய வம்சத்தின் வழித்தோன்றல் என்றும் அவர் பாண்டியர்களின் சிற்றரசர் என்றும் கூறப்படுகின்றது. தமிழர் தர்மசாஸ்தா ஐயப்ப சுவாமியை சிலர் தர்மசாஸ்தா, தர்மத்தை காப்பவர் என்று குறிப்பிடுவது. பண்டைய தமிழர் பண்பாட்டின் கூறுகின்றார்கள். 2. மகர ஜோதியின் மர்மம் ஐயப்பனின் அவதார நோக்கத்தை பூர்த்தி செய்த பிறகு அவர் வானத்தில் ஜோதியாக மாறியதுதான். சபரிமலை பக்தர்களுக்கு இன்றும் ஒரு பெரிய மர்மமாக உள்ளது. மகர ஜோதி ஒவ்வொரு ஆண்டும் மகர சங்கராந்தி அன்று சபரிமலைக்கு பக்கத்தில் உள்ள பொன்னம்பல மேட்டில் தோன்றும் ஒரு ஒளி ஜோதி. இது மறைக்கப்பட்ட ரகசியம். இந்த ஜோதி ஐயப்பன் விண்ணுலகம் செல்லும் போது அவர் வெளிப்படுத்திய தெய்வீக ஒளி என்றும் அது இயற்கையானது அல்ல என்றும் பக்தர்கள் நம்புகிறார்கள். ஆனால் சிலர் இதை தேவஸ்தான ஊழியர்களால் ஏற்றப்படும் ஒரு சடங்கு விளக்கு என்றும் கூறுகிறார்கள். இருப்பினும் பக்தர்கள் இதை பகவான் ஐயப்பனே வெளிப்படுத்தும் அற்புதம் என்று ஆழமாக நம்புகிறார்கள். 3. ஐயப்பனின் சந்நிதி இரகசியம் சபரிமலையில் உள்ள ஐயப்பனின் சிலை அமர்ந்துள்ள விதம் மற்றும் அதன் பின்னணியில் உள்ள தத்துவம் ஒரு முக்கியமான ரகசியம். யோக நிலையில் ஐயப்பன் சபரிமலையில் ஐயப்பன் அமர்ந்திருக்கும் நிலை ஒரு தீவிரமான யோக ஆசன நிலை, யோகமுத்ரா. இந்த நிலை உலக இன்பங்களை துறந்து தவம் செய்து ஞானம் பெற்ற ஒரு துறவியின் நிலையை உணர்த்துகிறது. இது தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு மோட்சத்தை நோக்கி செல்லும் வழியை காட்டும். உங்களுக்கு ஐயப்பனை பிடிக்குமா? கமெண்ட்ல சொல்லுங்க. சாமியோ சரணம் ஐயப்பா.